பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்வசத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மம் வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜசரணௌ பிரபத்யே. அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கினின் துணைவி மல்லிநாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்த நாகத்தால் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்னிரஞ்சி அங்கப்பறை கொண்ட வார்த்தை அணிபுதுவை பைங்கமரத்தண்டரியில் பட்டர்பிரான் கோத சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. இங்கே பரிசுரைப்பார் இரிரண்டு மகள் வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கலியுக வரதனான திருவேங்கடமுடையானுடைய திருவருளாலும் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் அழகிற்கே அழகாக திகழக்கூடியவன் திருமாலிரும் சோழ எம்பெருமான் சுந்தரபாகுவான பரமசுவாமி. அந்த பரமசுவாமி எம்பெருமானுடைய திருவருளாலும் சுவாமி எம்பெருமானார் மணவாள மாமுனிகள் அனுகிரகங்களோடும் நாம் அனுபவித்து வருகிறதான திருப்பாவை வைபவத்திலே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சென்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சார பெரும்பரையே பல்லாண்டு செய்ப்பாரே கோர விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருள் என்று எம்பெருமானிடத்திலே போய் மேலையார் செய்வனகள் முன்னோர்களான பூர்வாச்சாரியர்கள் எதையெல்லாம் கேட்டு பெற்றுக் கொண்டார்களோ, அதாவது எம்பெருமானிடத்திலே எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று காட்டிக் கொடுத்தார்களோ அதுபோல இவர்களும் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சு சென்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே என்று சங்கு சக்கரங்களை கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். பல்லாண்டு பாடக்கூடியவர்களான திவ்யசூரிகளை கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். அடுத்தாற் போல எம்பெருமானுடைய குணங்களை பிரகாசம் பண்ணக்கூடிய தாயார்கள் இருவர். பெரிய பிராட்டியாரான ஸ்ரீதேவி தாயார், நம்மை தாங்கக்கூடியவளாகிய பூமிதேவி தாயார் இருவரையும் கோல விளக்கை கொடு என்று கோல விளக்குகளாக திகழக்கூடிய 2 தாயார்களையும் கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். அடுத்தாற் போல அனந்த கருட விஸ்வசேனாதிபதிகளையும் பெற்றுக் கொண்டார்கள். எம்பெருமான் பார்த்தான், மகாபிரளய காலத்திலே தான் ஒருவனே இருந்தான். ஏகோகவை நாராயண ஆசீத், அவன் ஒருவனே இருந்தான். அந்த எம்பெருமான் தன்னை சுற்றி பார்த்து கொண்டானாம். யாருமே இல்லை, எல்லோரும் தம்மால் திருப்பாவை பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டார்கள் என்று தெரிந்ததாம். கொடுப்பதற்கு வேறு என்ன இருக்கிறது என்று பார்த்தான், தன்னையே கொடுத்து விட்டான். எம்பெருமானிடத்திலே அதை கொடு இதை கொடு பிரார்த்தனை பண்ணப்படாது, சுவார்த்தமா பிரார்த்தனை பண்ணப்படாது, சுயநலமா பிரார்த்தனை பண்ணப்படாது, சுயநலமா பெருமாள் எதையும் கேட்கப்படாது, ஒரு வஸ்துவை கேட்காமல் இருக்கக்கூடாது. ஆளின் இலையாய் அருள் என்றவுடன் பெருமாளுக்கு ஞாபகம் வந்தது. மகாபிரளய காலத்திலே தான் ஒத்தந்தானே இருந்தோம், தனியனா இருந்தோமே. ஒரே ஒரு வஸ்து பரவாசுதேவன்கிற வஸ்து, பரம்பொருளான வஸ்து, அந்த பரபிரம்மமான வஸ்து தனியாளாக இருந்தானாம் மகாபிரளய காலத்திலே.
அதை நினைவூட்டும் வகையிலே ஆலின் இலையாய் என்று அழைக்க பெருமாள் தானே அந்த திருப்பாவை கோஷ்டிக்கு தன்னையே கொடுத்தான். அப்ப எம்பெருமான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய பெருமாளுக்கு வடபத்திர சாயின்னு பேரு. வடபத்திரம்னா ஆலையறை. ஆதிரை மேல் பள்ளி கொண்டருளக்கூடிய பரவாசுதேவன் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள். அவனுக்கு பரமசுவாமின்னு ஒரு திருநாமம். திருமாலிரும் சோலை அழகருக்கு பரமசுவாமின்னு ஒரு திருநாமம். ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து பக்தாத்மாக்களாகிய நம்மை ரட்சிப்பதற்காக பெருமாள் பிரத்யட்சமாக எழுந்துள்ளினான். அதனால திருமாலிரும் சோலை அழகர் மூலவருக்கு பரமசுவாமின்னு ஒரு திருநாமம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய பெருமாளுக்கு பரமசுவாமின்னு ஒரு திருநாமம். வடபத்திர சயனராய் பள்ளி கொண்டிருக்கக்கூடியவரான பரமசுவாமி என்று ஸ்தல புராணம் சொல்றார். ஆலின் இலையாய் வடபத்திர சயனர்னா ஆலிலை கண்ணன். மகாபிரளய காலத்திலே பரவாசுதேவன் தான் ஒருவனே இருந்தான். அப்படிப்பட்ட பெருமாள் தான் பூமியை ரட்சிப்பதற்காக பூமி தேவியான ஆண்டாள் நாச்சியாரை முன்னிட்டு கொண்டு ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளாலே காட்டப்பெறக்கூடிய சகல ஜீவாத்மாக்களையும் ரட்சிப்பதற்காக தாயார் அவதாரம் பண்ணுவதற்கு முன்பே எழுந்தருளியிருக்கானாம் பெருமாள் பரவாசுதேவன். ஆலின் இலையாய் அருள் என்று சர்வேஸ்வரனான மணிவண்ணனார் பரமசுவாமி இடத்திலே பிரார்த்திக்க அந்த பெருமாள் தானே வந்து கண்ணனாக வந்து இந்த கோஷ்டிக்கு தன்னையே கொடுத்தார். அடுத்த பாசுரத்திலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று தன் கட்சியிலே உள்ள எம்பெருமானை அழைக்கிறார்கள். பெருமாள் எங்க இருந்தார்? இதுவரைக்கும் இவர்களுக்கு எதிர்த்தட்டிலே இருந்தார், அதாவது எதிர்த்தா போல இருந்தார். இப்போ தன் பக்கத்திலே இருக்கார். இவர்கள் வசப்பட்டான் பெருமாள். திருப்பாவை கோஷ்டியிலே பெருமாள் ஒருத்தரா சேர்ந்துட்டார். அந்த கோஷ்டிக்கு தலைவி ஆண்டாள் நாச்சியார். பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள். ஆண்டாள் நாச்சியார் அந்த கோஷ்டிக்கு தலைவியாய் இருக்கார். தானும் ஒரு சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்களில் ஒருத்தியாய், செல்வ சிறுமியர்கள் அந்த குழந்தைகளுக்கு தலைவியாய் எம்பெருமானை போய் பார்த்து அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணி அவனுக்கு அவனிடத்திலே பறை என்ற ஒரு வஸ்துவை கேட்டு பெற வேணும் என்ற ஒரு காரணத்தை, ஒரு உபாயத்தை சொல்லி எல்லோரையும் அழைத்து செல்லக்கூடிய தலைவியாக வழிகாட்டக்கூடிய மார்க்க தரிசனியா இருக்கார் தாயார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று அழைக்கிறார்கள் கண்ணன் பெருமானை. கூடார் என்றால் தன் அடியார்களிடத்திலே விசுவாசம் இல்லாதவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலே தோஷமுடையவர்கள், தேசமுடையவர்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்திலே தேசமுடையவர்கள் இருப்பா, ஸ்ரீ வைஷ்ணவால சகாவா பற்றி கொள்ளாமல் தோஷமுடையவாளா இருப்பா. அப்படிப்பட்டவர்கள் பெருமாளிடத்திலே தேசமுடையவாள் ஆயிடுறான். பெருமாள் சொன்னான், எனக்குன்னு யாரும் எதிரி கிடையாது, என் அடியார்களுக்கு யார் எதிரியோ அவா எனக்கு எதிரி. என்னுடைய பக்தாத்மாக்கள் பாகவதோத்தமர்களுக்கு யாரு விரோதிகளோ அவ எனக்கு விரோதிகள். பாகவதோத்தமர்களுக்கு யாரு சகா, யாரு நண்பர்களோ, யாரு உறவினர்களோ அவ எனக்கு உறவினர்கள். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய குணத்தை இங்கே சொல்லி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கண்ணா நீ தோத்து போயிட்டேன்னு சொன்னா அந்த குழந்தை கண்ணன் வருத்தப்படுவானாம். அந்த குழந்தையாச்சே, சர்வேஸ்வரனாச்சே, அவன்கிட்ட பக்தி யோகத்தால போடுமா? வேண்டாம். ஞான யோகத்தாலே வேண்டாம். கர்மயோகத்தாலே போக வேண்டாம். சரணாகதி மார்க்கத்தாலே அவனை நம்மிடத்திலே அழைக்க வேண்டும். நாம் அவனை போய் பார்த்தால் நாம் வைஷ்ணவர்கள். நாம் எம்பெருமான் இருக்கும் இடத்திற்கு தேடி சென்று அவனை போய் பார்த்து சேவித்து அடிமைப்படுவோமேயானால் நாம் வைஷ்ணவர்கள். அந்த எம்பெருமான் நம்மை தேடி வந்து இடத்திலே கைங்கரியத்தை பெற்றுக் கொள்வானேயானால் நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். ஒரு திவ்யதேசத்து பெருமாளும் யாருக்காக வந்தார்? பக்தாத்மாக்களுக்காகத்தான். 108 திவ்ய கஷேத்திரங்கள் இருக்கு. ஆழ்வார்கள் பாடினா அது திவ்யதேசம். ஆழ்வார்கள் பாடல்
அப்படின்னா திவ்ய தேசம் அப்படிங்கிற அந்தஸ்து அந்த க்ஷேத்திரத்திற்கு கிடையாது. எவ்வளவு பெருமை இருந்தா என்ன, எவ்வளவு பணம் இருக்கட்டும், புகழ் இருக்கட்டும், கீர்த்தி இருக்கட்டும், ஐஸ்வர்யம் இருக்கட்டும், பெருமாளுக்கு அழகு இருக்கட்டும், அந்தஸ்து இருக்கட்டும், ஆழ்வார் பாடல்ல அப்படின்னா திவ்ய தேசம்ங்கிற ஸ்தானம் போயிடுமே. திவ்யசூரிகளான ஆழ்வார்கள் திருவாக்கிலே அருள் தமிழிலே எந்த எந்த ஊர்களை காட்டியிருக்கிறார்களோ, எந்த எந்த ஊர்களை ஆழ்வார்கள் தங்கள் திருநாக்கிலே எச்சில் படுத்தினார்களோ, ஆழ்வார்கள் திருவாக்குப்பட்ட ஊர்கள் மட்டுமே திவ்ய தேசங்கள். ஒரு சின்ன துணுக்கு. கபிஸ்தலம்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. ரமாமணி வள்ளி தாயார் சமேத கஜேந்திர வரதராஜ பெருமாள். ஆழ்வார் திருமழிசை பிரான் கபிஸ்தலம்னு பாடல்ல, கஜேந்திர வரதராஜ பெருமாள்னு பாடல்ல, ரமாமணி வள்ளி தாயாரையும் பாடல்ல, ஊரை பாடல்ல, பேரை பாடல்ல, ஊரை சொல்லல, பேரை சொல்லல, இருப்பிடத்தை சொல்லல, ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, ஆற்றம் கரை கிடக்கும் கண்ணன். இந்த ஒரு வார்த்தை இதில் கபிஸ்தலங்கிற பேரு வருதோ? கிடையாது. கஜேந்திர வரதராஜ பெருமாள்கிற பேரு வருதா? கிடையாது. ரமாமணி வள்ளி தாயார் நாயகங்கிற பேரு வருதா? கிடையாது. ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் அப்படிங்கிற ஒரு துணுக்கு அந்த க்ஷேத்திரத்தை திவ்ய தேசம் ஆக்கிடுது. அந்த ஊரை, அந்த கிராமத்தை திவ்ய தேசம் ஆக்கிடுது. அதுபோல எத்தனையோ சில ஊர்கள், சில திவ்ய தேசங்கள் ஆயிடுச்சு. ஆழ்வார் திருவாக்கிலே துளி வந்தா போறோம் திவ்ய தேசம்ங்கிற அந்தஸ்து கிடைக்கிறது. துளி வந்தா போறோம். தலைச்சங்க நான்மதியம்னு ஒரு திவ்ய தேசம். நன்னீர் தலைச்சங்க நான்மதியை நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானே. தனி பாட்டு கிடையாது, தனியா பாசுரம் கிடையாது, தனியா ஒரு பதிகம் கிடையாது, தனியா ஒரு பாட்டு கிடையாது. ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் அப்படிங்கிறது அந்த வார்த்தையாலே கபிஸ்தலம்ங்கிற கிராமம் திவ்ய தேசம் ஆயிடுத்து. நன்னீர் தலைச்சங்க நான்மதியை அந்த ஊர் திவ்ய தேசம் ஆயிடுத்து. திருவங்கை ஆழ்வார் திருநின்ற ஊர் அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு போறார். பெருமாள் பக்தவத்சல பெருமாள், தாயார் என்னை பெற்ற தாயார். ரொம்ப அழகா இருப்பார். என்னை பெற்ற தாயார் சொல்லி பாருங்க. என்னை பெற்ற தாயார், என்னை பெற்ற தாயார், எவ்வளவு வாத்சல்யம் வருது. சீர்காழின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. மட்டவிழும் குழலி தாயார் திருநாமம். அரவிந்த நாயகி பெருமாள், திருவிக்கிரம நாராயண பெருமாள். அந்த தாயாரை பார்த்தா பெண் குழந்தை இல்லாதவாளுக்கெல்லாம் ஒரு ஆசை தோணும். இந்த தாயார் எனக்கு பெண்ணா இருக்க மாட்டாளா? இந்த தாயார் சீர்காழி, காழி ஸ்ரீராம விண்ணகரம். சீர்காழி தாயாரை பெண்ணா ஸ்வீகாரம் எடுத்துப்பா. நீங்க எடுத்துக்கிறீங்களோ இல்லையா, அந்த தாயார் பெண்ணா வந்துடுவா. அந்த தாயாருடைய திருமுக மண்டலம், அழகு, வனப்பு, சௌந்தரியம், எளிமை. அந்த எளிமை அப்படி. காரணம், கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்கு வஸ்து. சேஷாத்திரி பட்டாச்சார் அப்படின்னு ஒரு பெரிய மகான், வைகானசகுல திவ்ய அவதார புருஷர் சேஷாத்திரி பட்டாச்சார் சுவாமி. திருமங்கை ஆழ்வாரிடத்திலே ஈடுபாடு. ராகத்தோடு ஆழ்வார் பாசுரங்களை சொல்லி உபன்யாசம் பண்ணா அப்படி கேட்டுட்டே இருக்கலாம். அவ்வளவு நல்ல ஞானம். அவதார புருஷா அவள்லாம். அந்த சுவாமியை பார்த்தா வாமனாவதாரம் மாதிரி இருப்பார். பெருமாளுக்கு திருவிக்கிரம நாராயணன் பேர். ஒருவேளை இவர் தான் பெருமாளா வந்துட்டாரோ இல்ல அந்த பெருமாள் தான் இப்படி பிறந்தாரான்னு தெரியல. ரெண்டும் இருக்கலாம். அந்த சுவாமி சாதிச்சார்னா அந்த பெருமாளை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவார். அடியேன் ஒரு 40 வருஷங்களுக்கு முன்பு அந்த திவ்ய தேசத்துக்கு போகும்போது அந்த தாயாரை சேவை பண்ணி வச்சார். சொன்ன வார்த்தை, உங்க மனசுலே இந்த தாயார் பெண்ணா இருக்கான்னு சொன்னார். உண்மையிலேயே அப்படித்தான் இருந்தார். அடியன் மனசுல உள்ளது அவருக்கு எப்படி தெரிஞ்சது? அடியன் மனசுல உள்ளது அவருக்கு எப்படி தெரிஞ்சது? தாயாரை பார்த்தா எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரன் அந்த காழி ஸ்ரீராம விண்ணகரம் தாயார் உற்சவரை சேவிச்சா போறோம். தாயார் மனசுல இருந்து குடியிருப்பா. சத்தம் கேட்கும், அப்பான்னு கூப்பிடுவா. அப்படி தாயார் கொண்டாடும் இடத்திலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, தன் அடியார்களிடத்திலே தோற்று போகக்கூடியவனே என்று சொல்ல வாயெடுத்த தாயார்
ஐயோ குழந்தையாச்சே, நீ தோத்து போயிட்டேன்னு சொன்னா அந்த குழந்தை வருத்தப்படுங்க. நீ ஜெயிச்சுட்ட. உன் திருவடிகளிலே கூடினவர்களிடத்திலே தோற்கக்கூடிய கோவிந்தா என்று சொல்வதற்கு பதிலாக உன் திருவடிகளிலே கூடாதவரை ஜெயிக்கக்கூடிய கோவிந்தான் அழைக்கிறான். நாகப்பட்டினம் அழகான பெருமாள் பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கலம் சோதி அகலத்தாரம்மின் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையும் நோக்கிய நல்குலும் நோக்கி ஏந்திடம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னை எந்நோக்குவன் நஞ்சுகின்றேன். அச்சோ ஒருவர் அழகிய வாங்குறார். திருமங்கையாழ்வார் உருகிறார். நாகப்பட்டினம் போகணும்னு தோணித்து எழுத்தாப்புற சமுத்திரம், சன்னதிக்கு எழுத்தாப்புற சமுத்திரம். இப்ப நிறைய வீடுகள் வந்துடுத்து. ஒரு காலத்திலே சன்னதிக்கு நேர சமுத்திரம், இப்பவும் சமுத்திரம், சமுத்திரத்துக்கும் சன்னதிக்கும் நடுவில் நிறைய பில்டிங்ஸ் வந்துடுச்சு. ஒரு காலம் சமுத்திரம் நேர தெரியும். திருமங்கையாழ்வார் கற்பனை பண்ணிட்டு ஆடல் வாங்குற குதிரையில வேகமா போறார். இந்த பெருமாள் நீலமேக சியாமளனா இருப்பாராமே, பச்சையா இருப்பாராமே. கிழக்கு திரும்பினா சமுத்திரம், மேற்கு திரும்பினா சௌந்தரராஜ பெருமாள். ரெண்டு சமுத்திரம். இது அருள் சமுத்திரம். சௌந்தரராஜ பெருமாள் அழகு சமுத்திரம், அருள் சமுத்திரம், சௌந்தரிய சமுத்திரம், குண சமுத்திரம். ஏன்னா திருநகரிலிருந்து தெற்க நோக்கி தான் போகணும் நாகப்பட்டினத்துக்கு. இவர் நீலமேக சியாமளனா இருப்பாராமே. அந்த நீல நிறம் பல பல பலன் இருக்குமாமே, ஒரு பிரகாசமா இருக்குமாமே. கற்பனை பண்ணிட்டே போறார். மறந்தும் கிழக்க திரும்பிடப்படாது. அங்க ஒரு சமுத்திரம் இருக்கு. மேற்க திரும்பினா இங்க ஒரு சமுத்திரம் இருக்கு. கிழக்க திரும்பினா வங்காள விரிகுடா சமுத்திரம், மேற்க திரும்பினா சௌந்தர்ய லட்சண சமுத்திரம். அழகான பெருமாள் கற்பனை பண்ணிட்டே போறார். பெரிய மகான்கள்லாம் ஊர் எல்லைக்கு போனோடனே குதிரையை விட்டு கீழே இறங்குவா, பல்லாக்கில் போறவா பல்லாக்கை விட்டு கீழே இறங்குவா, அந்த க்ஷேத்திரத்தை கீழே சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டு உள்ள போவா. அது சாஸ்திரம், அது மரபு. ஏன்னா அந்த க்ஷேத்திரமே பகவத் ஸ்வரூபமாச்சு. ஒரு கோவில், ஒரு திவ்யதேசம் இருக்கு, கோவில் மட்டும்தான் திவ்யதேசம்ங்கிறது கிடையாது. கோவில் உள்ள பெருமாளுக்கு மட்டும்தான் சாநித்தியம்ங்கிறது கிடையாது. அந்த ஊருக்கும் சாநித்தியம் உண்டு, மரத்துக்கும் சாநித்தியம். மரம், செடி, கொடி, குளம், குட்டை, ஆறு, நதி, காற்று, புழு, பூச்சி, பறவைகள் அத்தனைக்கும் திவ்ய கஷேத்திர வாசிகள் அப்படிங்கிற சாநித்தியம் உண்டு. இந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களும் பிரமாணம் பண்ணி காட்டுறார் பெரியாழ்வார். இந்த திருமங்கையாழ்வார் கீழே இறங்கி சேவிச்சுட்டு உள்ள நடந்து போறார். வடதிசையிலேருந்து தென் திசை நோக்கி போயிட்டார். ஊருக்குள்ள போயிட்டார். இடது பக்கம் பார்த்தா கிழக்கே பெரிய சமுத்திரம். பேரலை, பேரலை அடிக்கிறது. திருமங்கையாழ்வார் வராருன்னு அந்த அலை அடிக்க ஆரம்பிச்சிருது ஜாஸ்தியா. சன்னதிக்குள்ள போறார். கற்பனை பண்ணிட்டே போனார். நீலமேக சியாமளன் ரெண்டு சமுத்திரத்தை சேவிக்கிறார். இப்படி திரும்பினா ஒரு சமுத்திரம், அப்படி திரும்பினா ஒரு சமுத்திரம். அங்க போய் பார்த்தா திருமங்கையாழ்வாருக்கு ஆச்சரியம். பெருமாள் நீலமேக சியாமளனா இல்லையாம், தங்க நிறமா இருந்தான். சொர்ணமயமா இருக்கான். சொர்ணமயமா இருந்தானா. என்ன காரணம் ஆராய்ச்சி பார்க்கிறார். இவன் நீலமேக சியாமளன் தானே. கலியுகத்துல பெருமாள் நீலமேகமா தானே இருப்பான், நீல வர்ணமா தானே இருப்பான். பச்சைமா மலை போல் மேனி, பச்சை கலந்த நீளமா இருப்பான், நீளம் கலந்து கருப்பா இருப்பான், கருப்பு கலந்த பச்சையா இருப்பான். பளிங்கு மாதிரி இருக்க மாட்டான். ஒரு யுகத்திலே பளிங்கு மாதிரி இருந்தான். முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலைநன்ன, பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணவன் எண்ணுங்காள், பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டி இந்த ஊரிலே. ஒரு யுகத்திலேயும் பெருமாள் ஒவ்வொரு கலராயிருப்பார், ஒரு வர்ணமாயிருப்பார். திரும்பி பார்த்தா பல 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 பலன் தங்க விக்கிரகமா இருக்கானாம் சௌந்தரராஜ பெருமாள். பொன் இவர் மேனி. அதிசயப்படுறார், ஆச்சரியப்படுறார். பொன் இவர் மேனி. அதாடா இவருடைய திருமேனி பொன்னானா இருக்கு. நான் நீலமேக சியாமளனா இருப்பான்னு நினைச்சிட்டு வந்தேனே. பச்சைமா மலைபோல் மேனியா இருப்பான்னு வந்தேனே. கருப்பா இருப்பான் காயாம்பு வண்ணன் நினைச்சிட்டு வந்தேனே. என் நினைவு மாறி போச்சு, என் நினைவு மாறி போச்சு. இங்க அப்படிதான் இருக்கார். பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கிடம் சோதி அகலத்தார் வம்மின் இவர் வாயில் நல்வேதமோதும் வேதியர். பெருமாள் சந்தோஷமா இருந்தாராம். தாயார் கேட்கிறார், வட்சஸ்தலத்திலே இருக்கக்கூடிய சௌந்தரவல்லி தாயார் கேட்கிறார், என்ன சுவாமி நித்தியம் நீர் குதூகலமா இருப்பீர், நீங்க ரொம்ப ஜாஸ்தியா குதூகலமா இருக்கீர், கொண்டாட்டத்தோடு இருக்கிறீர், என்ன காரணம்? ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி குதூகலம் வந்துருத்தே, என்ன காரணம்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீர், என்ன காரணம்? திருமங்கையாழ்வார் வரார், உனக்கு தெரியாதா? திருமங்கையாழ்வார் வரார், என்ன பார்க்க வரார், என்ன பாட வரார். பைந்தமிழன் பரகாலன் வரார், என்ன பார்க்க வரார், என்ன பாட வரார். சந்தோஷப்பட்டாராம். அப்படியா திருமங்கையாழ்வார் வராரா என்று தாயார்
பெருமாள் எவ்வளவு ஆனந்தப்பட்டாரோ அதை காட்டிலும் பல கோடி மடங்கு தாயாருக்கு ஆனந்தம் வந்துருத்தான். வந்தவுடனே என்ன ஆகும்? தாயார் ஸ்வர்ண கலரானா இருப்பார், ஸ்வர்ணமயமா இருப்பாரு. வேதம் சொல்றது ஹிரண்யவர்ணாம் ஹரணீம் சுவர்ண ரஜதஸ்ரதாம். ஹிரண்யவர்ணமா இருப்பார். ஹிரண்யம்னா தங்கம், ஹிரண்யம்னா ஸ்வர்ணம். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம், தாயார் தங்க நிறமா இருப்பாராம், தங்க விக்கிரகமா இருப்பாராம். பெருமாளுடைய பேரானந்தத்தை காட்டிலும் தாயாருக்கு பல கோடி மடங்கு பேரானந்தம் வந்துருத்தான். இந்த தாயாருடைய ஆனந்தத்தால ஏற்பட்ட பிரகாசமானது பெருமாளுடைய நீல வர்ணத்தை அழிச்சு நீல வர்ணத்தை மாத்தி தங்க வர்ணமாக்கிடுதான். பொன் இவர் மேனி மரதகத்தின் பொங்கிலம் சோதி அகலத்தார் வம்மின். அப்போ திருமங்கை ஆழ்வார் ஒரு பக்தன் வராருன்னே பெருமாள் கொண்டாட்டம் ஆகிடுத்து. என்ன தெரிகிறது? தன் நிறத்தையே மாத்தின்றானே. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடினவர்களிடத்திலே தோற்று போகக்கூடிய கோவிந்தா. தன் பக்தன் வரான்னு ஒண்ணே தன்னுடைய மரணத்தையே மாத்தின்றானே பெருமாள். தன்னை மாத்தின்றானே. யாருக்காக? பக்தனுக்காக. பெருமாளுக்காக பக்தனா, பக்தனுக்காக பெருமாளனா? பக்தனுக்காகத்தான் பெருமாள். அவன் அடியார்கள் இட்ட வழக்காய் இருப்பான். தன் அடியார்களிடத்திலே தோற்று போகக்கூடிய கோவிந்தா என்று சொல்லாமல் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சன்மானம். உன்னை பாடினோம், தேடினோம். இந்த மார்கழி மாசம் பூர்த்தியா திருப்பாவை விரதம்னு ஒரு விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினோம். பறை 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 அப்படின்னு ஒரு வஸ்து உங்ககிட்ட கேட்டோம், நீயும் அனுகிரகம் பண்ற. உன்னுடைய அனுகிரகம் யாம்பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. நாடு புகழும் பரிசு. குழந்தைகள் பரீட்சையில பாஸ் பண்ணிருப்பான், பரிசு தருவா. அது அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் சுதந்திரமான உரிமை, சுவாதந்திரியமான உரிமை அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான். இந்த ஊர் நன்னாருக்கு மேற்படி கடையே கிடையாது, யாரும் தள்ளாடல தடுமாறல்ல, இந்த ஊர்ல அந்த வியாபாரமே கிடையாதுன்னு வச்சுப்போம். அந்த ஊருக்கு ஒரு பரிசு கொடுக்குறா மத்திய சர்க்காரில். இந்த ஊர் சுத்தமா இருக்கு, இந்த கிராம பஞ்சாயத்து சுத்தமா இருக்கு, இங்க குடி கிடையாது, மதுமாமிசம் கிடையாது, எல்லாரும் அந்யோன்யமா இருக்கா. எடுத்துக்காட்டான கிராமம், உதாரண கிராமம்னு சொல்லி மத்திய சர்க்காரில் பரிசு கொடுக்கிறா. அது ஊருக்கு பொது, ஊருக்கே பொதுவான பரிசு. இங்க தாயார் சொல்லக்கூடிய பரிசு நாடு புகழும் பரிசு. நாடு புகழும் பரிசு சகல லோகங்களுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான பரமானுகிரகமாகிய பரிசு. திருவாய்ப்பாடியிலே திருப்பாவை பெண்கள் நோன்பு நோற்பதாலே எம்பெருமான் ஆனந்தமடைந்து அவன் பேரானந்தமடைந்து இந்த உலகே நல்வாழ்வு பெறட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணானாம். அப்படித்தானே தாயார் கேட்டான். வாழ உலகினில் பெய்திடான்னு தானே கேட்டான். திருவாய்ப்பாடியில் மட்டும் மழை பொழியணும்னு கேட்கல, உத்தரபாரதத்தில் மட்டும் மழை பொழியணும்னு கேட்கல. சனாதன தர்மம் பெருகி வளர்ந்து சந்திர சூர்யா உள்ள வரைக்கும் சனாதன தர்மத்தை யாராலும் அழிக்க முடியாது. அப்படி வளர்ந்துட்டே இருக்கும். எங்க பார்த்தாலும் கோவில்கள்ல கூட்டம் தாங்கல. ஊருக்குள்ள திருவரங்கம் சன்னதிக்கு போலான்னு பார்த்தா ஊருக்குள்ளே நுழைய முடியல, அவ்வளவு கூட்டம், அவ்வளவு கூட்டம். கோவிலுக்கு போகாதவெல்லாம் கோவிலுக்கு போறான். பயபக்தியாலே கோவிலுக்கு போறவா இருக்கா, ஆத்மார்த்தமா கோவிலுக்கு போறவா இருக்கா. ஒரு காலத்திலே சாமி இல்லை கல்லு மண்ணுன்னு சொன்னவங்க போல கோவிலுக்கு போயிட்டு இருக்காரு. எப்படியாவது ஒரு நாள் போய்த்தான் தீரணும், இல்லைன்னு சொல்லலாம். ஏயா இல்லைன்னு சொல்ற? அந்த சாமியை நான் பார்க்கல, இல்ல என் கண்ணுக்கு தெரிஞ்சாத்தான் உண்டு, இல்லைன்னா கிடையாது. சரி, உன்னோட உயிரை நீ பார்க்க முடியுமா? அது எப்படி பார்க்க முடியும்? அப்ப நீ பிணம்தான், பார்க்க முடியலன்னா இல்ல உனக்கு உயிரில் நீ நடைபெணம் அப்படி சொல்ல முடியுமா? உண்மை அதுதானே. சக்கர பொங்கல் திதிப்பா இருக்கு, திதிப்புங்கிற ஒரு சுவையை பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியும். நெருப்பு சுடும், நெருப்பை பார்க்க முடியும், சூட்டை பார்க்க முடியாது, தொட்டு பார்த்தா தான் சுடும், அனுபவிச்சதான் தெரியும். நல்ல மனமா இருக்கு, மனத்தை கந்தத்தை பார்க்க முடியாது, நல்லா ஸ்மெல் பண்றோம், நுகர்ந்து பார்க்கிறோம், அனுபவிச்சாதான் சில சுகங்கள் தெரியும், அனுபவிச்சாதான் சில குணங்கள் தெரியும், அனுபவிச்சாதான் சில உண்மைகள் புரியும். பகவானை பார்க்க முடியுமானா பார்க்க முடியுமே. ஜாதி மத பேதம் இல்லாமல் பாமர மக்கள் எல்லாரும் பார்க்க முடியும். எல்லாருக்கும் அவன் பொதுவானவன் தான். ஜெகத் பிதா. இந்த ஜெகத்திலே நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், சாமி உண்டுங்கிறவனும் இருப்பான், சாமி இல்லைங்கிறவனும் இருப்பான், நம்முடைய சனாதனத்தை ஒத்துக்கிறவன் இருப்பான், சனாதனத்தை அழிக்கணும் சொல்றவனும் இருப்பான். எல்லாருக்கும் ஒரே தெய்வம் தான். இந்த தெய்வம் தான் இந்த புத்தி அவனுக்கு கொடுக்கிறது.
இல்லே இல்லே இல்லேன்னு சொல்ல கெடுதான உண்டு 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 இத்தனை கோவில்கள் ஏற்பட்டிருக்கு. இல்லே இல்லேன்னு சொல்ல சொல்ல உண்டு உண்டு பிளாட்பாரத்தில் பூரா ஒரு பக்கம் ஹனுமார் கோயில், ஒரு பக்கம் லட்சுமி நாராயணன், ஒரு பக்கம் திருவேங்கடமுடையான், மற்றொரு பக்கம் தேவதாந்தரங்கள் பார்க்கிறோமே. பார்க்கிறோம். காரணம் என்ன? ஒருத்தன் இல்லேன்னு சொல்லும்போது 10 பேர் உண்டுங்கிறான், 10 பேர் ஒன்று சேர்றான். இல்லேன்னு சொல்லிவிட்டான், வெயிடா ஒரு ஹனுமார் கோயில அவன் இல்லேங்கிறான். கட்டு ஒரு திருவேங்கடமுடையான் சன்னதியை. எத்தனை திருவேங்கடமுடையான் சன்னதி? திருமலை திருமலை தான், தென் திருமலை தென் திருமலை தான். தென் திருமலைனா திருமாலின் சோலை, வேற எந்த ஊரையும் தென் திருமலைன்னு சொல்லப்படாது. தென் திருமலை அப்படிங்கிற திருமாலின் சோலை பெருமாள் சொன்ன வார்த்தை. திருமலைனா திருவேங்கட மாமலை, தென் திருமலை அப்படின்னா திருமாலின் சோலைக்கு மட்டும்தான் அந்த பேர். மற்றவாள்னா சொந்தத்துல கோவில் கட்டிட்டு தென் திருமலைன்னு பேர் வச்சுப்பான். சீனிவாசன்கிற பேர் திருவேங்கடமுடையானுக்கு தான். அவ சீனிவாசன் பேர் வச்சுட்டு என்னுடைய பேரை அந்த பெருமாளுக்கு வச்சிருக்கான்னு சொல்ல முடியுமோ? பைத்தியக்காரத்தனம். அப்படித்தானே? இவன் அழியக்கூடியவன், அவன் அழியாத பரம்பொருள். தென் திருமலை அப்படின்னா திருமாலின் சோலைக்கு மட்டும்தான் அந்த திருநாமம். சொல்ற போது நிறைய திருப்பதிகள் உண்டாருது. அந்த திருப்பதி இந்த திருப்பதின்னு சொல்றா, தப்பு கிடையாது. திருவுக்கும் திருவாகிய செல்வன் எங்கெல்லாம் எழுந்தருளி சந்தோஷமாக பக்தாத்மாக்களாலே கொண்டாடப்படுகிறானோ அதான் திருப்பதி தான். பெருமாள் விரும்பி உரையுமிடம். திவ்ய தேசங்கிறது பெரிய பெரிய பெருமை உடைய திவ்ய தேசங்களுக்கு உண்டான ஈடு இணை திவ்ய தேசங்கள் தான். அது மாதிரி நாடு புகழும் பரிசு எம்பெருமான் இந்த திருப்பாவை பெண்கள் சீர்மல் வாய்ப்பாடு செல்வ திருமியர்கள் பண்ணின நோன்பின் பெருமையை பார்த்து ஆனந்தமடைந்து தன்னையே கொடுத்துட்டானாம். நாடு புகழும் பரிசினால் நன்னாக. எம்பெருமானுக்கு சமமாக ஒரு வஸ்து உண்டா? கிடையாது. எம்பெருமானுக்கு சமம் எம்பெருமான் தானே. தன்னையே கொடுத்துட்டானே. நாடு புகழும் பரிசினால் நன்னாக. சனாதன தர்மம்ங்கிறது என்னுடைய கொள்கையை ஒத்துக்கொள்ளக்கூடியவன் மட்டும் நாங்கள் ஒத்துப்போம், ஒத்துக்காதவனை நாங்கள் இல்லை என்று சொல்லுவோங்கிற சனாதன தர்மம் கிடையாது. நீ ஒத்துக்கிறியா ஒத்துக்கலையா அதை பற்றி கவலை கிடையாது. உண்டு உண்டு உண்டு, எல்லாம் உண்டு. நீயும் சந்தோஷமா இரு, நாங்களும் சந்தோஷமா இருப்போம், எல்லோரும் சந்தோஷமா இருப்போம். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பது சனாதன தர்மம். ஆலயங்களிலே நித்திய கைங்கரியம் என்றால் திருமலை, திருப்பதி, ஸ்ரீரங்கம், திருக்கோஷ்டி, திருமாலிருஞ்சோலை, வானமாமலை, அத்தனை திவ்யதேசங்களில் கைங்கரி நித்திய திருவாராதனை நடக்கிறது. தேவதாந்தரங்கள் சன்னதிகளையும் நித்திய பூஜை பண்றா. சங்கல்பம் என்ன பண்றா? லோகக்ஷேமார்த்த சித்தியர்த்தம் சங்கல்பம் பண்றா. ஓம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா அஸ்ய ஸ்ரீ பகவதகா மகாபுருடஸ்ய விஷ்ணு ராஜ்யாம் பிரவர்த்தமானஸ்யான்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி லோகக்ஷேமார்த்த சித்தியர்த்தம், லோக கல்யாணார்த்தம் சங்கல்பம் பண்ணுவான். வேற எந்த மதமாவது லோகம் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்றதா? தான் மட்டும் க்ஷேமமா இருக்கணும், எல்லோரும் க்ஷேமமா இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க கூடிய மிக உயர்ந்த உன்னதமான தர்மம் தான் வேத தர்மம், சனாதன தர்மம். வேத தர்மம், சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மத்தில் இல்லாத விஷயங்கள் கிடையாது. சந்திரனுக்கு எடை, சந்திரனுக்கு டிஸ்டன்ஸ், பூமியில சந்திரன் எவ்வளவு தூரத்தில் இருக்கான், சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்கான். சர்ஜரிங்கிற பதம் இங்கிலீஷ் கிடையாது, வேத வார்த்தை. முதல் வைத்திய சாஸ்திரம் வேதம், ஜோதிஷம் வேதம். வேதத்தில் இல்லாத விஷயங்கள் கிடையாது. லோகத்திலே எல்லோரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த நல்வாழ்வு வாழ்வதற்கான சுலபமான மார்க்கத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தர்மம் சனாதன தர்மம். பெருமாள் தன்னையே கொடுக்கிறானாம் இந்த திருப்பாவை பெண்கள்கிட்ட. நாடு புகழும் பரிசினால் நன்றாக. தேடி போன பொருள் கைக்கு வந்து கொடுத்து, கையில கிடைச்சுடுத்து. அது மட்டுமில்ல, பூர்ணமான வஸ்துவாச்சே பெருமாள், பரிபூர்ணமான வஸ்துவாச்சே. பவித்ரானாம் பவித்திரம்யோ மங்களானாம் மங்கள, பரம பவித்திரமான பொருள் அந்த வஸ்து எம்பெருமான் இவாட்ட வந்துட்டான். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன். பெருமாள் சொல்றான், குழந்தைகளா நீங்க என்ன கேட்கிறேன் சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். என்னையே கொடுத்துட்டேன், என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் உங்களோடது, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் என்று பெருமாள் இந்த குழந்தைகளுக்கு தன்னையே காட்டி கொடுத்தால். நாடு புகழும் பரிசினால் நன்றாக. சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம். மிக விசேஷமான தர்மம். சூடகமே, சூடகம் என்பது 2
மணிக்கட்டுகள், மணிக்கட்டுகள் அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆபரணம், கடகம்னு சொல்லுவா, காப்பு மாதிரி. சூடகமே என்றால் அஞ்சலி. சூடகமே நல்ல ஆச்சாரியனை சேவித்து அந்த ஆச்சாரியனிடத்திலே தனக்கு உய்யக்கூடிய சுலபமான வழியை காட்டியுள்ள வேணும் என்று பிரார்த்திக்க, அந்த ஆச்சாரியன் அவனுடைய திருவடி பலத்தாலே, திருவடி அருளாலே இந்த பக்தன், இந்த சாமானியன் அங்கீகரிக்க பெற்று அந்த அஞ்சலி தான காரணம். ஆச்சாரியனை போய் சேவிக்கிறோம், இந்த அஞ்சலி. சூடகமே தோள்வளையே. தோள்வளைனா சங்கு சக்கர முத்திரைகள். ஆச்சாரியனை போய் சேவிச்சா அவன் என்ன பண்றான்? நம்மை அங்கீகாரம் பண்ணி பஞ்சசம்ஸ்காரம் என்னும் உயர்ந்த தத்துவத்தை நமக்கு கொடுக்கிறார். திருவேங்கடமுடையான் சங்கு சக்கர முத்திரை திண்டார் எம்பெருமானார் இடத்திலே திருக்குறுங்குடி நம்பி திருமன்காப்பு தாசியராமம் என்பதான 2 சம்ஸ்காரங்களை பெற்றுக்கொண்டான். எம்பெருமானார் திருக்கோஷ்டியூர் நம்பியிடத்திலே 18 முறை நடந்து நம்பி திருவாக்கார முதலே பிரதமதா திருமந்திரார்த்த உபதேசத்தையும் பின்பு சர்வஸ்லோகார்த்தத்தை உபதேசம் பெற்று அந்த திருமந்திரார்த்தத்தை பார்வையில் ஆசையுடைய நல்லோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று வரம்பறுத்தாரே. அப்ப அந்த கோஷ்டியில பெருமாள் ஒருவராயிருந்து கேட்டுட்டார், எங்கெல்லாம் பக்தாள் இருக்காரோ அந்த பெருமாள் இருப்பார். பெருமாள் பக்த வத்சலன்னு பேர். திருக்கோவலூர் வைபவம் தான் சாட்சி. 10 பக்தாள் பெருமாளை பத்தி பேசிட்டே இருந்தாக்க அந்த பெருமாள் அங்க உட்கார்ந்து தலையை ஆட்டி ஆட்டி கேட்டு ரசிப்பானா. ஸ்தோத்திர பிரியன்னு பேரு பெருமாளுக்கு. 10 பாகவதால் உட்கார்ந்து சகஸ்திரநாமம் சொல்றாளா, பெருமாள் உத்தனா இருப்பான். அந்த பெருமாளை பார்க்க முடியுமா? நன்னா பார்க்க முடியும். அனுபவிச்சு பாருங்க, படம் போட்டு காட்ட முடியாது, அனுபவிச்சு பார்க்கணும். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலரால் தனத்துள்ளான் தந்துளாய் மார்பன். ஹிருதயபூர்வமான பக்தியோட மனசுல பார்க்கிறான். மனசிலே பார்க்கக்கூடிய பெருமாள் ஒரு நாள் பிரத்யட்சமா வருவார். இப்ப அழகரை சேவிக்கிறோம், அவர்தான பெருமாள். சகஸ்ரநாமம், சகஸ்ரநாமத்துடைய பல சுருதி அழகர். விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபுகும் பூதகிருது பூதவர்பாவோ பூதாத்மா பூதபாவனகான முதல் ஸ்லோகம் ஆரம்பிச்சு 108 ஸ்லோகங்கள். வனமாலி கதி சார்கி சங்கி சக்ரி சரந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோபி ரக்ஷது. சகஸ்ரநாமம் சொல்றது. 27 நட்சத்திரங்கள், ஓரொரு நட்சத்திரத்திற்கு 4 பாதங்கள், 27 × 4 108. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னா எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்திலே பிறந்திருக்காளோ அவளுக்கு பலம் ஏற்படும், ஆன்ம பலம் ஏற்படும், தேஜஸ் கிடைக்கும். ஆர்த்தா விஷண்ணா க்ஷிதிலா சபீதாக கோரேஷு வியாதிஷு வர்த்தமானாம் சங்கீத்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தி. நாராயண சப்தம் மாத்திரமே லோகத்திலே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின்னு சொன்னார் திருமங்கை ஆழ்வார். துயரினீர் சொல்லினும் நன்றாம், மற்றவாளுக்கும் க்ஷேமம் கிடைக்கும். நானும் சொன்னேன் நமரு முறைமை. அப்போ இந்த சகஸ்ரநாமத்தை சொல்ல 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 சொன்னவன் நன்னா இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரா நன்னா இருப்பான், இந்த ஊர் நன்னா இருக்கும், இந்த உலகமே நன்னா இருக்கும், சகல புவனங்களும் நன்னா இருக்கும், நாடு புகழும் பரிசுங்கிறது நாம சங்கீர்த்தனத்தோடு கூடின சரணாகதி, சரணாகதியோடு கூடின கைங்கரியம் பிரபத்தி. வனமாலி கதி சார்ங்கி சங்கி சக்ரி சரந்தகி. வனமாலை தெரித்துக் கொண்டிருப்பவரும் சங்கம் சக்கரம் கதை கட்கம் சார்ங்கம் என்பதான 5 ஆயுதங்களை ஏந்திக் கொண்டிருப்பவரும் ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய பரவாசு தேவனே உன்னை வணங்குகிறேன். வனமாலி கதி சார்ங்கி சங்கி சக்ரி சரந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணுர் வாசுதேவோபி ரட்சது அடியேற ரட்சிப்பாயாக. இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் அழகர் திருமாலின் சொல்ல அழகர் வனமாலை சாத்தின்றிருக்கார். சங்கம் சக்கரம் கதை கட்கம் சார்ந்தம்ங்கிற 5 ஆயுதங்களை ஏந்திருக்கார். ஸ்ரீமன் நாராயணன் திருநாமன். பரவாசுதேவன் சாட்சாத் பரமபதத்திலே இருந்து பரமபதநாதனை எழுந்தருளியதாலே அவருக்கு பரமசுவாமின்னு பேர். பரமசுவாமி. அழகரை சேவிச்சாச்சுனா விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ண பலன். திருவேங்கடமுடையான சேவிச்சாச்சுனா வேத பொருளே என் வேங்கடவா அப்படிங்கிறார் ஆழ்வார். வேதாத்தியனம் பண்ணி வேதத்தை கிரமப்படி பாராயணம் பண்ணின பலன் திருவேங்கடமுடையான சேவிச்சாச்சுனா. திருவரங்கத்து பெருமாள் பெரிய பெருமாள் சேவிச்சாச்சுனா 4000 பொருள் நம்பெருமாள் 4000ஐயும் அனுசந்தானம் பண்ணின பலன். திருக்கோஷ்டூர் பெருமாள் சேவிச்சாச்சுனா ஸ்ரீமத் பாகவதத்தை பூர்த்தியா பாராயணம் பண்ண பலன். திருக்குடந்தை சக்கரவர்த்தி திருமகன் சக்கரபாணி சார்கபாணி சன்னதி பக்கத்திலே சக்கரவர்த்தி திருமகன் சன்னதி, இந்த 3 பெருமாளை சேவிச்சாச்சுனா ஸ்ரீராமாயணம் பூர்த்தியா பாராயணம் பண்ணின பலன்.
நாடு புகழும் பரிசினா நன்னாக சூடகமே நாங்கள் அஞ்சலி பண்ணி வந்தோம். ஆச்சாரிய இடத்திலே அஞ்சலி பண்ண வேணும். அப்படி பண்ணினால் தோல் வளையே, வலது புஜத்திலே சக்கரமுத்திரை, இடது புஜத்திலே சங்கமுத்திரையை அனுகிரகம் பண்ணுவார். தோடே, தோடு, சூடகமே தோல்வளையே. சூடகம் என்றால் அஞ்சலி, தோல்வளை என்றால் சங்கு சக்கர முத்திரைகளை பெற்றுக் கொள்ளுதல். தோடே செவிப்பூவே. தோடு 8, அந்த காலத்திலே நடுவில் ஒரு கல்லு சுத்தி 7 கல் இருக்கு, 8 கல்லு தோடு. இன்னைக்கு டிசைனா தோடு பண்ணி போட்டுக்கிறான். இன்னைக்கு பார்த்த ஒருத்தர் தன் போட்டோவே தோட்டில் போட்டு சின்னதா போட்டு இருக்கான். எனாமல் பண்ணி தன் போட்டோவை கம்ப்யூட்டர் பண்ணி சின்னதாக்கி போட்டோ, அந்த பூத கண்ணாடி வச்சும்போது அவன் போட்டோ தெரியாது. தன்னைத்தானே துதிப்பார்கள். அப்படி ஆயிடுத்து காலம். நமக்கு ரொம்ப வேண்டியவாளை பார்ப்போம். நடுவிலே ஒரு கல்லு சுத்தி 7 கல்லு 8 கல்லு தோடு. ஓமித் ஏகாட்சரம் நமகாய் த்வே அக்ஷரே நாராயணாய் பஞ்சாட்சராணி. ஓம் என்பது ஒரு எழுத்து, நமகா என்பவை 2 எழுத்துக்கள், நாராயணாய என்பவை 5 எழுத்துக்கள், 8 எழுத்து மந்திரம் உபதேசம். ஆச்சாரியன் என்ன பண்றார்? மந்திர உபதேசம் பண்றாரோ. முதல்ல திருமந்திரார்த்த உபதேசம், திருமந்திர உபதேசம் பண்ணுவார். அடுத்தாற் போல துவயமந்திர உபதேசம். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்பதான இரட்டை மந்திரம் துவயமந்திரத்தை உபதேசம் பண்ணுவார். அடுத்தாற் போல சர்வஸ்லோகம். சர்வதர்மா பரித்யஜ்யா மாம் ஏகம் சரணம் பிரஜாம் அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசு ஜகா என்று ஆச்சாரியன் பஞ்சசமஸ்காரம் பண்ணும்போது அவனை போய் அஞ்சலி பண்ணியாச்சுன்னா அவன் என்ன பண்றான்? அங்கீகாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணி சந்தி சக்கரமுத்திரை கொடுக்குறான், திருமண்காப்பை தரிச்சு விடுறான், தாஸ்ய நாமத்தை கொடுக்குறான். அடுத்தாற் போல திருமந்திர துவய சரமஸ்லோகம் என்பதான 3 மந்திரங்களை நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். தோடே திருமந்திர உபதேசம். செவிப்பூ, செவிப்பூங்கிற மேல் கால இரட்டையா தெரியும். துவயமந்திரம். செவிப்பூவே. பாடகமே, பாடகம் என்ற ஆபரணம் பாதங்களில் அணிந்து கொள்ளக்கூடியது. எம்பெருமானுடைய பாதங்களில் அணிந்து கொள்ளக்கூடிய பாடகம். நூபரங்கிற சிலம்பு அழகர் சாத்திட்டு இருக்காரோ இல்லையோ, நூபர கங்கைன்னு சொல்லுவா. அந்த நூபரத்திலே பட்டு தெரித்த கங்கை வருஷம் 365 நாளும் எத்தனையோ கல்ப வருஷமா கொட்டிகிட்டே இருக்கு. ஒரு நாள் கூட நின்றது கிடையாது, துளி ஜலம் குறைஞ்சது கிடையாது. எங்கிருந்து வர்றதுன்னு பிரிட்டிஷ்காரன் கூட ஆராய்ச்சி பண்ணி தோற்று போயிட்டான். பகவத் கடாட்சத்தாலே வரக்கூடிய நூபர கங்கை சிலம்பாறுன்னு சொல்லுவா. சிலம்பாறு பாயும் திருமாலின் சோலை அதேன்னு சொல்றாங்க. அப்போ அந்த அழகருடைய அனுகிரகம் பாதத்திலே பாடகம்ங்கிற திவ்ய ஆபரணத்தை சாத்திட்டு இருப்பாங்க. பாடகமே சர்வஸ்லோகா உபதேசம். தோடே என்றால் திருமந்திரார்த்த உபதேசம், திருமந்திர உபதேசம். செவிப்பூ என்றால் துவயமந்திர உபதேசம். பாடகமே என்றால் சரமஸ்லோக உபதேசம். ஆக திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்பதான மந்திர திரயங்களை ஆச்சாரியன் உபதேசிக்க கேட்டு பெற்று கொள்ளுதல் என்று அணைய பல்கலனும் யாமணியோ. பல்கலன் ஆத்மாவிற்கு ரட்சை. சரீரத்தின் மானத்தை எது காப்பாத்துறது? வஸ்திரம் தானே. பொம்மநாட்டியர் புடவை உடுத்திக்கிறா, புருஷால் வேஷ்டி உடுத்திக்கிறா. ஆண்களுக்குன்னு தனி ட்ரெஸ் லட்சணம் இருக்கு, பெண்களுக்குன்னு தனி ட்ரெஸ் லட்சணம் இருக்கு. அதுபோல சரீரத்தின் மானத்தை எது காப்பாத்துறது? வஸ்திரங்கள் தானே. ஆத்மாவின் மானத்தை காப்பாத்துறது முடியும். பணிமானம் பிழையாமே அடியேனை பணிகொண்ட மணிமாயங்கிறார் திரும ஆழ்வார், அம்மா ஆழ்வார். ஆத்மாவுக்கு கைங்கரியம், கைங்கரியமாகிய வஸ்திரம். அம்பரமே, தண்ணீரே, சோரே அறம் செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலான்னு சொன்னாரோடு. அம்பரம் வஸ்திரம். சரீரத்தின் மானத்தை எப்படி இந்த பருத்தி பட்டு வஸ்திரங்கள் ரட்சிக்கின்றனவோ அது ஒரு ஆத்மாவென்ற மானத்தை ரட்சிக்கக்கூடியவை. சரணாகதி பண்ணி நான் பண்ணக்கூடிய கைங்கரியம். ஆச்சாரியனை சரணாகதி பண்ணி ஆச்சாரியன் பெருமாளை காட்டிக் கொடுக்க ஆச்சாரியனுக்கும் பெருமாளுக்கும் பாகவதோத்தமர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம் என்று அணைய பல்கலனும் யாமணிவோம். இப்படி பகவத் ஆச்சாரிய சம்பந்தத்தாலே பகவத் சம்பந்தம் வாய்க்க பெற்று பகவத் சம்பந்தத்தாலே பாகவத சம்பந்தம் வாய்க்க பெறுதல். பல்கலனும் யாமணிவோம். ஆடை உடுப்போம், அதன் பின்னே பால்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து அப்பொழுதுக்கப்பொழுது ஆறாவமுதே ஆறா அமுதமேங்கிறார் ஆழ்வார். எம்பெருமானுடைய வைபவத்தை கேட்கிறோம், திருப்பாவை உபன்யாசம் கேட்கிறோம். இந்த வருஷம் கேட்டாச்சுப்பா, போன வருஷம் கேட்டாச்சு, போர்னு தோன்றதோ சொல்ல சொல்ல சொல்றவாளுக்கும் ஆனந்தம்.
கேட்க கேட்க கேட்கிறவாளுக்கு பேரானந்தம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கேட்க 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 பேரானந்தம் கிடைக்கிறது. போருமே, போன வருஷம் பாகவதம் கேட்டாச்சு, போரும் போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாடா. கேட்க கேட்க ஆனந்தம். ஆடை உடுப்போம், பகவத் கைங்கரியம் பண்ணுவோம், பாகவத கைங்கரியம் பண்ணுவோம், ஆச்சாரி கைங்கரியம் பண்ணுவோம். அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார ஆச்சாரின் அனுகிரகத்தாலே அடியோங்களுக்கு கிடைத்த பகவத் வைபவத்தையும் பாகவத வைபவத்தையும் அடியார்கள் பெருமைகளையும் பேசி 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 ஆனந்தமடைவோம் என்று மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து பகவத் வைபவத்தை, பகவத் கீர்த்தனங்களை, பகவத் பிரதாமங்களை நாங்கள் ஒருவராக அனுபவிக்க மாட்டோம். எல்லோரும் அவன் வைபவங்களை பேசி பேசி பேரானந்தம் அடைவோம் என்று ஆடையுடுப்போம். அதன் பின்னே பால்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார எல்லோரும் கூடியிருந்து அனுபவிப்போம் என்று கூடாரவில்லும் சீர் பாசுரத்திலே அருளை செய்தார். கறவைகள் பின் சென்று காலம் சேர்ந்தும்போம், அறிவொன்னும் இல்லாத ஆய்ப்புறத்து உந்தன்னை பிறை வெறுங்கனை புண்ணியம் யாமுடையோம். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, குறை என்றுமில்லாத கோவிந்தா, குறை என்றுமே இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவையில் நமக்கு இங்கொழிக்க முடியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் வரை என்று பெருமாட்ட பிரார்த்திக்கிறார். கறவைகள் பின் காலம் சேர்ந்துன்போம். அந்த கண்ணன் கேட்டான், திருப்பாவை பெண்களா, கோகுலத்து பெண் பிள்ளைகளே, நீங்கள் என்னிடத்திலே பறை 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 என்ற ஒரு வஸ்துவை கேட்கிறீர்கள், நானும் கொடுக்க சம்மதப்படுகிறேன். நீங்கள் ஏதாவது சதனானுஷ்டானம் பண்ணிருக்கேடா, தபசு பண்ணிருக்கேடா, விரதம் இருந்திருக்கேடா, யாகம் பண்ணிருக்கேடா, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சாதனங்களை அனுஷ்டானம் பண்ணிருக்கேடா என்று கேட்க இந்த பெண் பிள்ளைகள் சொன்னார்கள், கண்ணா, நாங்கள் வேதம் அறியாதவர்கள், யாகம் செய்து அறியாதவர்கள், ஆனால் உன்னை தவிர வேறொன்றையும் அறியாதவர்கள். எனவே நாங்கள் ஞானத்தை குறைந்தவர்கள். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். சாப்பிடக்கூடிய விஷயத்திலே கூட எங்களுக்கு தர்மம் தெரியாது. பசுமாடு நடந்து போறதா, பசுமாடுகளுக்கு பின்பு நாங்கள் கூடிய விஷயத்தில் கூட ஒரு மனை போட்டு மனையில உட்கார்ந்து கிரமப்படி சாப்பிடணும் தெரியாது. பசுக்கள் நடந்து போனா பசுக்களை மேய்க்கக்கூடிய அடியோங்களும் பின்னே நடந்து கொண்டே சாப்பிடுவோம். கடலைகள் பின்னென்று காலம் சேர்ந்து உண்போம். அவை நின்றால் நாங்கள் நின்று கொண்டே உணவருந்துவோம். கறவைகள் பின்சென்று காலம் சேர்ந்து உண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து, அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்க்குலம்னா முட்டாள் ஜனங்கள்னு அர்த்தம் கிடையாது. 33 கோடி தேவர்களும் தபசு பண்ணினார்கள். எதற்காக தபசு பண்ணினார்கள்? பரவாசுதேவனாக பெருமாளை சேவிக்க, அந்த வாசுதேவனாகி கிருஷ்ண பரமாத்மாவை சேவிக்கிறதுக்காக தபசு பண்ணா. சில பேர் பட்டினி கடந்து தபசு பண்ணா, சில பேர் சுற்றி அக்னியை மூட்டின்று தபசு பண்ணா, சில பேர் தலைகீழ தொங்கிட்டு தபசு பண்ணா, தன் உடம்ப வருத்தின்று தபசு பண்ணா. எதற்காக? பெருமாளை சேவிப்பதற்காக. ஆனால் சர்வேஸ்வரனான பெருமாள் தபசு பண்ணாராம். எதற்காக தெரியுமோ? இந்த கோசம்ரட்சணம் பண்ணக்கூடிய எதிர்குலத்திலே நான் பிறக்க வேண்டும் என்று பெருமாளை தபசு பண்ணாராம். எம்பெருமானே இந்த குலத்திலே பிறப்பதற்கு தபசு பண்ணினான் என்றால் இவர்கள் எதற்காக தபசு பண்ணணும்? தேவை கிடையாது. அறிய வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லாதவர்களான ஞான பிரகாசமாகிய பரவாசுதேவனே இந்த ஆய்க்குலத்திலே வந்து பிறந்த காரணத்தினாலே அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம். அறிய வேண்டிய விஷயமே எதுவும் கிடையாதா. 33 கோடி தேவர்கள் தபசு பண்ணா, கஷ்டப்பட்டா, தலைகீழ தொங்கினா, தண்ணியை மட்டும் குடிச்சா, இலையை மட்டும் தின்னா, காற்றிலே உள்ள பிராணவாயு சாப்பிட்டுட்டு தபசு பண்ணா. இப்படி உடம்ப வருத்தி ஊன்வாட உண்ணாது என்று ஊன சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, உடலில் பிரியா புலன் 5 நொந்து தாம் வாட தபம் செய்தார்கள். இவா தபசே பண்ண வேண்டாம். அவா தபசு பண்ணி எந்த பெருமாளை சேவிக்க முயற்சி பண்ணினாலோ அந்த பெருமாளே இந்த ஆய்க்குலத்திலே வந்து பிறந்த காரணத்தினாலே இவர்களுக்கு தபசு பண்ண வேண்டிய தேவை கிடையாது, யாகம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. எந்த யஜ்ஞமானது பரவாசுதேவனே சொல்கிறதோ அப்படிப்பட்ட யஜ்ஞமூர்த்தி அந்த யஜ்ஞ நாராயணனே இங்கே வந்து பிறந்த காரணத்தினாலே அறிய வேண்டிய விஷயம் வேறொன்றுமே இல்லாதவர்களான பரவாசுதேவனான பரபிரம்மத்தையே தங்கள் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களான மிக உன்னதமான ஆய்க்குலம். அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை திரைவெருந்தனை புண்ணியங்காமுடையோம். இந்த குலத்திலே பிறப்பதற்காக நீ அல்லவா தபசு பண்ணி இருக்கிறாய். எனவே நீயே தபசு பண்ணி இந்த குலத்திலே பிறக்கக்கூடிய அளவிற்கு புண்ணியம் யாமுடையோம். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா,
குறை என்றுமே இல்லாத கோவிந்தா, குறை ஒன்றுமே இல்லாத கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உதவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினார் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனும் சீரியருளாதே இறைவாரி தாராய் பிறை ஏலோதமாவாய். திருவேங்கடமுடையானுக்கு சீனிவாசன் பேரு, வெங்கடேசன் பேரு, திருவேங்கடமுடையான் பேரு, வெங்கடாஜலபதினு பேரு, நிரஞ்சன் பேரு. யாராவது மலையேறி போறாளே, கார்ல போறவா, மலையேறி போறா, நடந்து போறவா, பாத யாத்திரை பண்றவா, பஸ்ல வர்றவா, ரயில்ல வந்து அந்த திருப்பதி மலைவசம் பிடிக்கிறவா, எல்லாரும் மலை ஏறும்போது என்ன சொல்லி கூப்பிடுறா? சீனிவாசா சீனிவாசான்னு கூப்பிடுறானா? கிடையாது. திருவேங்கடமுடையானே கூப்பிடுறானா? கிடையாது. என்ன சொல்லி கூப்பிடுறா? கோவிந்தா 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 என்று கோவிந்த நாமாவாரே அழைக்கிறார்கள். இந்த கோவிந்த நாமா யார் கொடுத்தது? இந்த கோவிந்த நாமாவை கொடுத்தது யாருன்னா ஆண்டாள் நாச்சியார் தான் கொடுத்தாராம். எங்க தாயாரே சொல்றார் நாச்சியார் மொழியிலே வெண்ணீர மேலா பதிகத்திலே 3வது பாசனம். ஒளிவண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் எளிமையால் இட்டன்னை ஈடழிய போயினவால் குளிர் அறிவு வேங்கடத்து என் கோவிந்தன் குணம்பாடி அடியத்து மேகங்கால் அதிகார் திருப்பேனே. ஒளிவண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடு இவையெல்லாம் குளிரறி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம்பாடுவதற்காக என்று சொல்லி நான் பிறந்ததே அந்த கோவிந்தன் குணத்தை பாடுவதற்காக என்று பெருமாளுக்கு கோவிந்தா என்ற திருநாமத்தை சூட்டி மகிழ்ந்தவள், கோவிந்தா என்று அழைத்து மகிழ்ந்தவள், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்று அழைத்து மகிழ்ந்தவள் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் திருவாக்கின் பெருமையாரே திருவேங்கடமுடையானுக்கு குறை கிடையாது. திருவேங்கடமுடையார் பவித்திரனாச்சே, பரிபூர்ணமான வஸ்துவாச்சே, அவனுக்கும் குறை ஏற்படுமோ என்றால் அவனையே கதி என்று பற்றினவர்களான, அவனை சரணாகி பண்ணினவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஏதேனும் குறை ஏற்படுமேயானால் அந்த குறை யாருக்கு போய் சேரும்? திருவேங்கடமுடையானுக்கு தானே போய் சேரும். அதனால திருவேங்கடமுடையானுடைய பக்தர்களுக்கு, திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, திருவேங்கடமுடையானுடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய பாகவதோத்தமர்களுக்கு குறையே வராதாம். பெருமாள் பார்த்து பார்த்து ரட்சிப்பாராம். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்று இந்த வைபவத்தை, இந்த கீர்த்தனை தாயார் மிக அழகாக நாச்சியார் திருமொழியில திருவேங்கடமுடையானுக்கு கோவிந்த நாமாவை சூட்டி மகிழ்ந்தார். வெறும் கோவிந்தன் கிடையாது, குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, குறை ஒன்றுமே இல்லாத கோவிந்தா, குறை என்றுமே இல்லாத கோவிந்தா என்று பாசுரம் பாடினார். மத்த நன் நறுமலர் முறுக்க மலர் கொண்டு முப்போது முன் அடிவணங்கி தத்துவ மிரியனை நெஞ்செறிந்து வாசகத் தழித்துள்ள வெய்திடாமே கொத்தலர் பூங்கனை தொடுத்துக் கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தகன் வேங்கடவாணன் என்னும் விளக்கில் புகையென்னை விதிக்கித்தியே. வித்தகன் வேங்கடவாணன், வித்தகன் வேத பொருளே என் வேங்கடவானார் பெரியவர். வேதத்தின் சாராம்சம், வேதார்த்தம், வேத சாமியம், வேத சாரம், வேத பாஷ்யமே திருவேங்கடமுடையான் தான். அந்த வேத பொருளான திருவேங்கடமுடையானுக்கு கோவிந்தா என்ற நாமத்தை சூட்டினாராம் ஆண்டாள் நாச்சியார். வித்தகன் வேங்கடவாணனுக்கு கோவிந்தா என்று பெயர் எழுதி நாமகரணம் பண்ணியிருக்கா. மத்தனன் நறுமலர் முறுக்க மலர் கொண்டு முப்போது முன் அடிவணங்கி தத்துவமில்லியை நெஞ்சறிந்து வாசகத்தழித்துன்னை வெயிடாமே கொத்தலர் பூங்கனை தொடுத்துக் கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேர் எழுதி. ஆக நாமகரணம் பண்ணினது யாரு? ஆண்டாள் நாச்சியார். யாருக்கு? திருவேங்கடமுடையானுக்கு. என்ன திருநாமம்? கோவிந்தன் என்ற திருநாமம், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன் என்ற திருநாமம். அப்போ திருவேங்கடமுடையான் சேவிக்கிறவா அத்தனை பேருக்கு பெருமாள் பரிபூர்ண அனுகிரகம் பண்றாருன்னா அதுக்கு யாரு காரணம்? என்ன காரணம் என்றால் திருவேங்கடமுடையான் காரணம் அல்ல, திருவேங்கடமுடையாருக்கு இந்த நாமத்தை சூட்டினவளான ஆண்டாள் நாச்சியார் தான் காரணம். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தான்னு தாயார் சொல்லிட்டா. என் பக்தனாச்சே இவன், நமக்காக இவ்வளவு கைங்கரியம் என்றானே, நம்ம சரணாகதி வந்திருக்கானே, இவனுக்கு ஒரு குறை ஏற்படுமேயானால் அந்த குறை அவனை சாராது, நம்மையே சாரும். எனவே இவனை குறையில்லாமல் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு தூக்கத்தை தொலைச்சு பெருமாள் காப்பாத்தினாலும் பக்தனை. திருவேங்கடமுடையான் தூக்கம் இழந்துட்டான், நிம்மதி இழந்துட்டான். ஏன் தெரியுமா? தாயார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காளே, தாயார் வார்த்தை பொய்யாக கூடாது, தன் வார்த்தை பொய்யானாலும் தன் பக்தன் வார்த்தை பொய்யாக கூடாது என்பதிலே ஊற்றமுடையவனாம் திருவேங்கடமுடையான். அதனால ஜாக்கிரதையா பார்த்து 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 ரட்சிப்பானாம். குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உதவியில் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. எம்பெருமானே, உனக்கும் எனக்கும் உண்டான உறவு இந்த ஜென்மால ஏற்பட்டதா? கிடையாது. எத்தனை ஜென்மா இருந்தாலும் நீ எனக்கு சகல விதமான உறவை உடையவன். மாதா நாராயணா, பிதா நாராயணா,
பந்துஷ்ட நாராயணகா. வேதம் சொல்றதே மாதா நாராயணகா, பிதா நாராயணகா, பந்துஷ்ட நாராயணகா. சகல விதமான உறவையும் உடையவன் சாட்சாத் எம்பெருமான் ஒருவன் தான் வேதம் சொல்றது. அப்படி இருக்கும்போது போன ஜென்மாலே யாரோ தாயார் தகப்பனார், அதற்கு முன் ஜென்மாவிலே வேற யாரோ தாயார் தகப்பனார், அதற்கு முன் ஜென்மாலே நாம கிளியா பிறந்தோமா, குருவியா பிறந்தோமா, நாயா பிறந்தோமா, பன்னியா பிறந்தோமா, அது கருடனா பிறந்தோமா தெரியாது. ஆனால் அந்த வஸ்துக்கள், அந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் தாய் தகப்பனார் உண்டோ இல்லையோ, அப்போதும் ஒரு தாயார் தகப்பனார். அந்த ஆத்மாவிற்குள்ளேயும் எம்பெருமான் தான் இருந்தான். எந்த தாயாரா இருந்தா என்ன, எந்த தகப்பனாரா இருந்தா என்ன, சகல ஜீவாத்மாக்களுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவன் எம்பெருமான். ஒரே ஒரு பரமாத்மா, கோடானு கோடி ஜீவாத்மாக்கள், நாம் எல்லோரும் ஜீவாத்மாக்கள். பேராட்டி தொடங்கி சகல ஜீவாத்மாக்களுக்கும் அந்தர்யாமி சாட்சாத் எம்பெருமான். ஒரே ஒரு பரமாத்மா, கோடானு கோடி ஜீவாத்மாக்கள். எப்படி இந்த ஜீவாத்மாவானவன் இந்த சரீரத்திற்குள்ளே, சரீரத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டு விளங்குகிறானோ, இந்த சரீரம் உள்ள வரைக்கும் அந்த ஜீவாத்மா இருக்கான். சரீரத்துக்கு பலம் போயிடுத்து, இந்த சரீரம் செத்து போயிடுத்துனா அந்த ஜீவாத்மா சரீரத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சுடுறது, எங்கேயோ போய் பிறக்கிறது. ஆக எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒரு பிறவியில காரணார்த்தமா வெளி உலகத்துக்கு ஒரு தாயா தகப்பனார். ஆனா எற்றைக்கும் தாயாகவும் தகப்பனாகவும் விளங்கக்கூடியவன் சர்வேஸ்வரன் தானே. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிண்டாச்சு, அவள் புனர்ஜென்மா கிடையாது, புனர்ஜென்மாவே கிடையாது. பஞ்சசம்ஸ்காரத்துக்கு ஜாதி உண்டா, மதம் உண்டா? கிடையாது. ஏற்றத்தாழ் உண்டா? இவன் இன்ன ஜாதி, இன்ன மதம், இவன் படித்தவன், இவன் படிக்காதவன், இவன் ஏழை, இவன் பணக்காரன், தாரதமியமே கிடையாது. யாரு வேண்டுமானாலும் சமாசிரயணம் பண்ணிக்கலாமே. சம ஆசிரியனம், சமமாக ஆசிரியத்தல். யாரை போய் சமமா ஆசிரயிக்க போறோம்? நம்ம போய் ஆசிரியக்கலாம். பெருமாள் வராராம், இந்த பக்தன் ராமானுஜதாசன், இவனோடு நாம் சேருவோம், பெருமாள் நம்மை வந்து சேர்த்து பாராம், நம்மோடு வந்து சேருவாராம். எப்படி ஆலிஞ்சிலையாய் அருள்னு சொன்ன உடனே பெருமாள் போய் ஆண்டாள் கோஷ்டியில் சேர்ந்துட்டானோ, பெருமாள் போய் பக்தாள் கோஷ்டியில் தன்னையே கொடுத்தானோ, அதுபோல யார் யாரெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டும் ராமானுஜ தாசர்களாக ஸ்ரீவைஷ்ணவர்களாக திகழ்கிறார்களோ அவர்களுக்கு பெருமாள் தன்னையே கொடுப்பானாம். அந்த விஷயத்தை தான் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க முடியாது. உனக்கும் எனக்கும் ஏற்பட்ட உறவு இந்த ஜென்மா கிடையாது, போன ஜென்மா கிடையாது. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் நீ எங்களுக்கு உறவு, நாங்கள் உங்களுக்கு கைங்கரியம் பண்ண போறோம் சொல்ல போறா. இந்த உறவானது யாராலும் அழிக்க முடியாத உறவு, பிரிக்க முடியாத உறவு, ஒரு காரணம் சொல்ல முடியாத உறவு. காரணம் அந்த எம்பெருமான் என் ஆத்மாவிற்குள்ளே இருக்கா, எனக்கு உயிர் இருக்குன்னு தெரியறது, அடியேன் பேசுறேன், நீங்கள்லாம் கேட்டுருக்கேன். எப்படி இந்த உயிரை பார்க்க முடியலையே, அதனால உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. எப்படி இந்த சரீரத்திற்குள்ளே இருந்து சரீரத்திற்குள்ளே வியாபித்து இந்த ஜீவனானது, இந்த பிராணனானது, இந்த உயிரானது வாயை பேச வைக்கிறது, கண்ணை பார்க்க வைக்கிறது, காதுகளை கேட்க வைக்கிறது, கைகளை செயல்பட வைக்கிறது, கால்களை நடக்க வைக்கிறதோ, அதுபோல ஆத்மாவிற்குள்ளே அந்தராத்மாவாக விளங்கி சகல விஷயங்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஜெகத் நியாமகன் எம்பெருமான். அதைத்தான் சொல்றார், குந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ, நாங்கள்லாம் அறியாத பிள்ளைகள், உன்னை தவிர வேறொன்றையும் அறியாதவர்கள். யாதவாள் எப்படி இருந்தாலும் ஒரு காலத்துல எம்பெருமானை தவிர வேறொருவரையும் அறியாதவர்கள், பாவம் செய்து அறியாதவர்கள், தோஷம் செய்து அறியாதவர்கள். பெருமாளுக்காகவே பிறந்து, கண்ணனுக்காகவே பிறந்து, கண்ணனுக்காக வாழ்ந்து, தியாகவே வடிவாக திகழ்ந்தவர்கள் ஆன காரணத்தினாலே அறியாத பிள்ளைகளும் உன்னை நாராயணான்னு கூப்பிட்டோம், வைகுந்தான்னு கூப்பிட்டோம். அதெல்லாம் சின்ன பேரா, சிறுபேர். இந்த கோவிந்தா என்ற திருநாமம் தான் பெரும்பேரா. உந்தன்னை சிறுபேர் அழைத்தனும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய்வரை ஏலோரம்பாவாய். அடியவங்களை ரட்சித்தருள வேண்டும். அடியவங்களுக்கு பறை என்ற ஒரு வஸ்துவை கொடுத்து அடியவங்களை ரட்சித்தருள வேண்டும். பறை என்ற ஒரு வஸ்துவை கொடுக்க வேண்டியது உம்முடைய கடமை. அந்த பறை என்ற வஸ்துவை பெற்றுக்கொண்டு தகுந்தாற்போல் நடக்க வேண்டியது அடியவங்களுடைய கடமை என்று எம்பெருமானுக்கும் கடமையை உணர்த்தினவள் தாயார். எம்பெருமானுக்கும் அவன் தத்துவத்தை, அவனுடைய குணத்தை, அவனுடைய கடமையை உணர்த்தி காட்டினவள் தாயார். அதனால இந்த தாயாருக்கு என்ன பேரு? ஆண்டாள்னு பேரு. ஆண் தாள். ஆண் என்றால் புருஷன். சர்வேஸ்வரனான எம்பெருமானை தவிர பிராட்டி தொடங்கி பிரம்மா, சிவன், இந்திரன், 33 தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், மனுஷர்கள், திரியக்குகள், பிராணிகள், பறவைகள், சகல ஜீவாத்மாக்களும் ஸ்திரீகள் தான்.
புருஷ சரீரத்திலிருந்து தான் புருஷான்னு சொல்றமே தவிர ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் ஸ்திரீகள். அழியக்கூடிய சரீரத்துக்கு ஆண் பெண் பேதம் இருக்கு. அழியாத ஆத்மா அத்தனை ஸ்திரீகள்னு சாஸ்திரம் சொல்றது. ஒரே ஒரு புருஷன், அவன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அதனால வேதங்களும் சாஸ்திரங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் அவனை புருஷோத்தமன் 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 சொல்றது. புருஷ சூக்தம் வேதம் சொல்றது. புருஷ சூக்தம், சூக்தம்னா பாராட்டுதல், போற்றி வணங்குதல், அவன் பெருமைகளை கூறி வழிபடக்கூடிய ஸ்லோகங்களுக்கு சூக்தம்னு பேரு. ஸ்ரீ சூக்தம் தாயாருடைய பெருமைகளை, தாயாருடைய குணங்களை, தாயாருடைய அருமை பெருமைகளை பாடி வணங்கக்கூடிய மந்திரமானது, வேத மந்திரமானது ஸ்ரீ சூக்தம் எனப்படுகிறது. அதுபோல பூசூக்தம், நீலா சூக்தம், புருஷ சூக்தம், நாராயண சூக்தம் சொல்றோம் இல்லையோ. நாராயணனாகிய பரவாசுதேவன், அவன் பரமபுருஷன். அந்த பரமபுருஷன் பெருமைகளை சொல்லி அவனை துதிக்கக்கூடிய வேத மந்திரத்திற்கு புருஷ சூக்தம். அப்ப புருஷன்னா யாரு? ஸ்ரீமன் நாராயணன் தான் தெரியுது. அந்த புருஷனை என்ன சொல்லுவோம் தமிழிலே? ஆண் அப்படின்னு சொல்லுவோம். ஆண் என்றால் பரவாசுதேவனான புருஷன், பரமபுருஷன், புருஷோத்தமன், தாழ் திருவடி. அந்த ஆண் ஆகிய புருஷோத்தமனிடத்திலே சரணாகதி பண்ண வேண்டிய பாகம் இது. திருவடி தான, திருவடியைத்தான சரணாகதி பண்ணணும். திருமுகத்துல பிராமணோ முகமாசீது பாகு ராஜன்யக்கிருதா ஊரு ததஸ்ய வைசியான்னு வேதம் சொல்றது. பிராமணர்கள் அவளுக்கு முகம் பிரகாசமா இருக்கணும், சத்திரியர்களுக்கு புஜம் பலமா இருக்கணும், வைசியர்களுக்கு தொட பலமா இருக்கணும், நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பிராமணர்கள் முகத்துல சரணாகதி பண்ண முடியுமா? பண்ண முடியாதே. திருவடிகள்ல தான் பண்ணணும். சத்திரியர்கள் புஜம் எங்களுக்கு நன்னா இருக்கணும், புஜத்துக்கு மட்டும் அர்ச்சனை பண்றோம், புஜத்தை சேவிக்கிறோம், புஜத்தை சரணாகதி பண்றோம்னு சொல்ல முடியுமா? திருவடியில தான் சரணாகதி பண்ணணும். வைசியர்கள் திருவடிகள்ல தான் சரணாகதி பண்ணணும். அப்போ திருவடிகளுக்கு அவ்வளவு பெருமையா நாம் பண்ணக்கூடிய சரணாகதியை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு பேரருள் பண்ணக்கூடிய அங்கம் திருவடி தானே. அந்த திருவடிகளை தாள் என்று சொல்லுவார்கள். ஆண் என்ற புருஷோத்தமனாகிய ஸ்ரீமன் நாராயணன் தாள்களை காட்டியபடி இருப்பதாலே ஆண் தாள் ஆண்டாள் ஆச்சு. ஆண்டாள். அதனால பெருமாளுக்கே தன் கடமைகளை உணர்த்தினவள் பூமி தாயார். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்ற மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல்யங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பெறகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவைக்கும் உந்தன்னோர் உற்சவமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். இதுதான் திருப்பாவை. முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே என்று பெருமாளை சொல்லி நம்மை பெருமாளை காட்டி கொடுத்தார். இந்த பாசுரத்திலே நம்மை அழைத்து இந்த வார் நமக்கு வேற கதி கிடையாது, நாராயணனே நமக்கே படை தருவான், இங்க வாங்கோ பெருமாள்கிட்ட போவோம். ஆக பாவை விரதம் ஒரு நோன்பு இருந்தா பெருமாள் வந்தார், இவாளுடைய பக்தியை பார்த்தார், இவா சிரத்தையை பார்த்தார், இவாளுடைய கைங்கரிய மேன்மையை பார்த்தார், இவா மனசுக்குள்ள பூந்து பார்த்தார். இவாளுக்கு கல்மிஷம் கிடையாது, துரோக புத்தி கிடையாது, தோஷ புத்தி கிடையாது, பல்வகையாலும் பவித்திரன்னு என்ன சொல்லுவா? இவா மனசு பவித்திரமா இருக்கு, பரிபூர்ணமா இருக்கு, நம்மையே கொடுப்போம்னு கொடுத்துட்டானாம். அந்த எம்பெருமானை பெற்றுக்கொண்டவர்களான இந்த திருப்பாவை கோஷ்டினர் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். நாராயணனே நமக்கே உனக்கே நாம். இவ்வளவுதான் திருப்பாவை. முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே, 29வது பாசுரத்திலே உனக்கே நாம். முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் திருப்பாவை. ஆக ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் சொத்துக்கள். அந்த ஜீவாத்மாக்களாகி சொத்துக்களை உடைய சுவாமி சாட்சாத் புருஷோத்தமனான ஸ்ரீமன் நாராயணன். அப்ப என்ன தெரிகிறது? நாம் எல்லோரும் நம் வசப்பட்டவர்கள் அன்னு. நம்முடைய ஆத்மா நம்முடையது அன்னு, நம்முடைய சரீரம் நம்முடையது அன்னு, நம்முடைய சொத்துக்கள், என் வீடு, என் மனைவி, என் பிள்ளை, என் மக்கள், என் உறவுன்னு சொல்லக்கூடிய எனது 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 நான் எனது நான் எனது என்ற அகங்கார மமாகாரங்கள் விட்டொழித்து இவை அத்துணை எம்பெருமானுடைய சொத்துக்கள். இத்தனை சொத்துக்களுக்கும் அதிபதி சர்வ சுவாமி ஸ்ரீமன் நாராயணன் பரவாசுதேவனான எம்பெருமான். அவனே கண்ணன் என்ற தத்துவத்தை உணர்ந்து இந்த சரீரமோ இந்த ஆத்மாவோ இந்த ஞானமோ இந்த சொத்துக்களோ இந்த பந்துக்களோ அத்துணை எம்பெருமான் சொத்துக்கள். அவனால் தற்காலிகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சொத்துக்கள். இந்த சொத்துக்களை வைத்து எம்பெருமானே நீ கொடுத்ததான சரீரம், நீ கொடுத்ததான ஆத்மா, நீ கொடுத்ததான ஞானம், உம்மால் கொடுக்கப்பட்டதான சகல ஐஸ்வர்யங்களை கொண்டு தேவரீருக்கும் தேவரீர் அடியார்களான பாகவதோத்தவர்களுக்கும் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக அடிமை செய்யும்படி அடியோங்களுக்கு கைங்கரிய பிராப்தத்தை தந்தருள வேணும். பெருமாட்டு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கப்படாது. ஒரு வஸ்துவை கேட்காமல் இருக்கப்படாது.
கண்ட வஸ்துக்கள் அனித்தியமான வஸ்துக்களை கேட்கப்படாது. உனக்கும் உன் அடியார்களுக்கும் கைங்கரியம் பண்ணக்கூடிய பிராப்தத்தை கொடுன்னு கேட்கணும், கட்டாயம் கேட்கணும். இந்த பிராப்தத்தை கொடுன்னு கேட்கும் போது சாதாரணமா கேட்டுவிடப்படாது. பரம்பரை பரம்பரை பரம்பரையாக தேவரீருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களான ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கும் பாகவதோத்தமர்களான பெரியோர்களுக்கும் அடியோங்கள் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக கைங்கரியம் பண்ணணும். இந்த வாய்ப்பை தந்துள்ள வேணும். இதுதான் திருப்பாவின் தத்துவம். ஆக அவன் சேஷன், அவன் சேஷி, நாம் சேஷன். அவன் எஜமானன், நாம் அடிமைகள். அவன் சுவாமி, நாம் சொத்துக்கள். அவன் பர்த்தா, நாம் பத்தினிகளை போன்றவர்கள். சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களால் இந்த அதிகாலை பொழுது இந்த உஷக்காலத்திலே உன்னுடைய சன்னதிக்கு வந்து உன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி உன்னிடத்திலே ஒரு வஸ்துவை கேட்கிறோமே. சிற்றம் சிறுகாலே, நாங்கள் நீ எங்களை வந்து ரட்சிக்க வேண்டி இருக்க நாங்கள் உன்னை தேடி வந்துள்ளோம். சிற்றம் சிறுகாலே, நாங்கள் வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களால் பெற்ற மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்தவன். பெற்றம்னா பசுமாடுகள், பசுக்களை மேய்த்து வயிறு வளர்க்கக்கூடிய ஜாதி யாதவ ஜாதி. நாங்கள் வந்து ஓன் ஜாதியில பிறக்கல, நாங்கள் தேவர்களா பிறக்கல, நாங்கள் வந்து பரவாசு தேவரா பிறக்கல. பரவாசு தேவனாகிய பரம்பொருளா நீயே விரும்பி வந்து தபசு பண்ணி இந்த இடைக்குலத்திலே பெற்ற மேய்த்து உண்ணும் குலத்தில் நீதான் பிறந்திருக்க. உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. உனக்கு நாங்கள் அடிமை பண்றதுக்காக பிறந்திருக்கோம். எங்களிடத்திலே கைங்கரியத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த குலத்துல நீ பிறந்திருக்க. நாங்கள் உன் ஜாதியில பிறக்கல, நீ எங்க ஜாதியில பிறந்திருக்க. பெற்ற மேய்த்து உண்ணும் குலத்தில், அதுவும் நீ சாமான்யமா பிறக்கல, தபசு பண்ணி பிறந்திருக்க. நீ தான் தபசு பண்ண. பெற்ற மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. சின்ன சின்ன அடிமையை கூட நாங்க தான் பண்ணுவோம். உன்னை எழுந்திருக்கும்படி உனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம், எழுந்து உட்கார சொல்லுவோம், கண்களை திறக்க சொல்லுவோம், நடக்க சொல்லுவோம், உனக்கு பல் துளைக்கி விடுவோம், திருமஞ்சனம் பண்ணி விடுவோம், புது வஸ்திரங்கள் சமர்ப்பிப்போம், மாலை கட்டி தொடுத்து கொடுப்போம். என் கண்ணா, என் குழந்தை, உனக்கு சகல விதமான அடிமைகளையும் அடியோங்கள் செய்வோம். யசோதாமா என்ன பண்ணுவா? குழந்தையை கூப்பிட்டு நாக்கு வலிச்சு பல் துளைக்கி விட்டு குளிச்சு விட்டு தொடச்சு விட்டு நல்ல பட்டு கட்டி நிறைய திருவாபரணங்கள் போட்டு நெத்தியில திருமண்காப் சாத்தி அழகான கொண்டை போட்டு கொண்டையில பூ சுத்தி அப்புறம் அம்மம் ஊட்டி எவ்வளவு பண்ணி தூங்க வச்சு உனக்கு தாலையிலோன்னு பாடுறாளோ அதுபோல சகலவிதமான அடிமைகளையும் அடியோங்களே செய்வோம். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. சின்ன சின்ன கைங்கரியமாகட்டும், எப்படிப்பட்ட கைங்கரியமாகட்டும், கைங்கரியத்திற்காகவே பிறந்தவர்கள். நீ எங்கெல்லாம் பிறக்கிறாயோ நாங்களும் பிறப்போம். இதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற ஆழ்வார்கள்லாம் கண்டேன் நான் கலியுகத்ததன் தன்மை, போருண்டா வாழ்க்கை, போருண்டா பிறவி, பிறவாத பிறலே கொடு, பரமபதத்தை கொடு 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 கேட்டுக்கொண்டு ஓடினார்கள். இந்த பூலோகத்திலே வசிப்பதற்கு அச்சப்பட்டார்கள். ஆண்டாள் நாச்சியார் அப்படி இல்லை. பரமபதம் வேணும்னு கேட்கல, வைகுந்தம் வேணும்னு கேட்கல, நித்தியலோகத்துக்கு போகணும்னு கேட்கல. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்சேவோம். நாங்கள் நீ என்ன சொன்ன? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா சம்பவாமி, தர்மத்தை ரட்சிப்பதற்காக யுகங்கள் தோறும் பிறப்பேன்னு சொன்னியே கண்ணா. பரித்ராணாய சாதுனாம் விநாசாயஷ துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா சம்பவாமி. தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காக, அதாவது நல்லவாளை காப்பாற்றுறது பகவானுக்கு சுலபமான காரியம். துஷ்டர்களை பாபாத்மாக்களை அதர்மவாதிகளை அழிப்பது பகவானுக்கு ரொம்ப சுலபம். ஆனால் அவன் எதை ஆசைப்படுறான்? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா, தர்மத்தை ரட்சிப்பதற்காக. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயா சம்பவாமி, தேவை ஏற்பட்ட காலங்களே தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காக, தர்மத்தை ரட்சிப்பதற்காக நான் அவதாரம் பண்ணுவேன், நான் அவதாரம் பண்ணுவேன், நான் அவதாரம் பண்ணுவேன் பெருமாள் சொன்னானா. அது இவ காதில் விழுந்துடுத்து. இப்படி சொல்ல போறாங்கிறது தெரியும், சொல்றாங்கிறது தெரியும். அவன் மனசுக்குள்ள பூந்து பார்த்தா புரட்டவாதான இவா. அவன் என்ன நினைப்பானோ, அவன் எப்படி செய்வானோ, அவன் மனதிலே பூந்து பார்க்கக்கூடிய சக்தி பாகவதாளுக்கு உண்டு, பக்தாளுக்கு உண்டு. ஏன்னா அடியார்கள் இட்ட வழக்காய் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். பக்தாத்மாக்கள் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் பெருமாள் பண்ணுவாராம். இவன் இதை நினைச்சானா பெருமாளைத்தான் பண்ணுவாராம். அப்போ அவன் மனசுல புகுந்து இவா பிறப்பிட்டா என்ன, இவா மனசுல உள்ளதை அவன் அங்கீகரிச்சா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. அப்படி இருக்கும்போது இவா சொல்றா, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும். நீ தர்ம சம்ஸ்தாபனார்த்தமா அவதாரம் பண்ண போறேன்னு சொல்றியோ, நீ எங்கெல்லாம் பிறக்கிறாயோ அங்கெல்லாம் நாங்களும் பிறப்போம். உன் பருவத்திற்கு ஒத்த பருவத்தினர்களாய் பிறப்போம். நீ எங்க பிறக்கிறியோ நாங்களும் அங்கே பிறப்போம். நீ எங்க அவதாரம் பண்றியோ நாங்களும் அவதாரம் பண்ணுவோம். உன்னுடைய திருமேனி, உன்னுடைய நிர்வாகம்,
உன்னுடைய திருவுள்ளத்தில் உகப்பாகும்படி கைங்கரியம் பண்ணுவோம். உனக்கு அடிமை பண்ணுவதற்காக, உனக்கு பல்லாண்டு பாடுவதற்காக அருமை திருமேனியுடைய பெருமாளே, உன் திருமேனிக்கு பாதாதி கேசபர்யந்தம் உனக்கு சகல விதமான கைங்கரியங்களையும் பண்ணுவதற்காக பெருமாளுக்கு பாதுகா சாத்தி விடணுமா, நாங்க தான் சாத்திடுவோம். சிம்மாசனத்தை எடுத்து போடணுமா, நாங்க தான் போட்டுடுவோம். கொடையை பிடிச்சு வைக்கணுமா, நாங்க தான் பண்ணுவோம். குதிரை லாயத்துல அந்த குதிரையை பிடிச்சு அதை குளிப்பாட்டி அந்த ரதத்துல போட்டுவோமா, அதையும் நாங்க தான் பண்ணுவோம். அடிமை தொழில் இன்னதுதான் என்றில்லாமல் செருப்பு தேவரீருக்கு பாதுகைகளை சுத்தி பண்றதுலே ஆரம்பிச்சு மகுடத்தை சுத்தி பண்ற வரைக்கும் சகல விதமான கைங்கரியங்களையும் நாங்க தான் பண்ணுவோம். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் இந்த ஜென்மா கிடையாது, அடுத்த ஜென்மா கிடையாது. நீ எப்பெல்லாம் பிறக்கிறியோ அப்ப நாங்களும் பிறப்போம். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும், உனக்கு தகுந்த வயதிலே பிறப்போம். உற்றோமையாவும் உனக்கே. இத்தனை எதற்காக சொல்றோம் தெரியுமா? உனக்கே நாம் ஆட்செய்வோம். தேவரீருக்கே சகலவிதமான அடிமைகளையும் பண்ணுவதற்காக பிறப்போம். உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்று. இந்த கைங்கரியங்கள் கூட எங்க சந்தோஷத்துக்காக கிடையாது, உன்னுடைய திருவுள்ள உகப்புக்காக, பெருமாளுடைய புகோல்லாசத்திற்காக தான் கைங்கரியம் பண்ணணும். ஏதோ பொழுது போல கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், ஏதோ 4 நாள் லீவு கிடைச்சது, வீட்டுல இருந்தா போர் அடிக்கும், போய் 4 வீரரை சேவிச்சுட்டு வந்தேன், அப்படி சொல்லப்படாதான். 4 நாள் லீவு பெருமாள் கொடுத்திருக்கார். எதற்கு தெரியுமோ? அந்த கைங்கரியத்தோட பெருமாள் சேவிக்கணும். பெருமாள் சேவிச்சபடி கைங்கரியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, பெருமாள் வாய்ப்பை கொடுத்திருக்கார் என்றும் அந்த எம்பெருமானுடைய திருவுள்ள முகக்கும்படி அவருடைய முகோல்லாசத்திற்காக அடிமை பண்ண வேணும். சுவார்த்தம் சுயநலமா கைங்கரியம் பண்ணப்படாதான். எனக்கு போர் அடிச்சுது கைங்கரியம் பண்ணேன், இல்லை இந்த கைங்கரியத்தை பண்ணா இது கிடைக்கும் கைங்கரியம் பண்ணேன், அப்படி சொல்லக்கூடாதாம். எம்பெருமானுடைய திருவுள்ளம் உகப்பிற்காக அடிமை பண்ண வேண்டும். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவும் உமக்கே நாமாட்செய்வோம். மற்றிடம் காமங்கள் மாற்று என்று பிரார்த்தித்தார்கள். பெருமாளும் இவர்களுக்கு பரமானுகிரகம் பண்ணான். பலன் கிடைச்சது. வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை செவிடையார் சென்று நெஞ்சி அந்த பரகொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமர தண்டரியில் பட்டர்கிறார் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை. இந்த தமிழ் மாலை இருக்கே சாமானியப்பட்ட தமிழ் இல்லையா, சங்கத்தமிழ் மாலை. தர்மத்தே சொல்லக்கூடிய, தர்மத்தே துவனிக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் இருக்கோ இல்லையோ, சங்கம்னு பேரு. சங்கம்னு சொல்லியாச்சுன்னா பாஞ்சஜன்யத்தை குறிக்கும். பறவையும் சொல்லியாச்சுன்னா கருடனை குறிக்கும். மிருகம் சொல்லியாச்சுன்னா சிம்மத்தை குறிக்குமா. சங்கத்தமிழ் மாலை பாஞ்சஜன்யமானது என்னத்தை சொல்லும்? தர்மத்தை சொல்லும், பிரணவத்தை சொல்லும். வேத சப்தத்தை எங்கு பார்த்தாலும் ரீங்காரம் பண்ண வைக்குமாம். ஆக இவன் வேத முதல்வன். வேத முதல்வனான எம்பெருமான பெருமைகளை சொல்லக்கூடிய தாயார் வார்த்தை சங்க தமிழ் மாலை. 30 பாசுரங்கள், 30ம் தப்பாமை. இங்கு இப்பரி சுரைப்பார் 2 மால்வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாறால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். எங்கும் திருவருள் பெறுவர். எப்படி தெரியுமா? எந்தெந்த ஊர்கள்ல இவா போறா, எங்கெல்லாம் தங்கள் திருவடிகளை பதிப்பிக்கிறார்களோ அங்கெல்லாம் மங்களங்கள் பெருகும். ஆக பாகவதோத்தமர்கள் திருவடி படக்கூடிய இடங்கள் அனைத்திலும் துர்பிட்சம் விலகி சுபிட்சம் பெருகும். எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவார் என்று பாசுரத்தை அனுகிரகம் பண்ணி பலசுருதியோடு பூர்த்தி பண்ணினார். இந்த பாசுரத்துடைய விசேஷ அர்த்தங்களையும் ஆண்டாள் நாச்சியாருடைய திருக்கல்யாண வைபவங்களையும் நாளை அனுபவிக்கலாம் என்று சொல்லி அடியேன் பூர்த்தி பண்றேன். திருவாடிப்பூரத்தில் சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் மெத்தெடுத்த வெண்பிள்ள வாழியே, பெரும்பூதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, கருவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, பண்புதுவை நகர்போது மலர்ப்பதங்கள் வாழியே, அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னொரு நூற்றாண்டு சிவதேவ முனீந்திராய மகாத்மனே வாசனே பூயா நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.